சண்டே ஈவினிங் எக்ஸ்பெரிமெண்டிங் ஹெல்த்தி ரெசிபீஸில் அன்றைக்கி என்ன ட்ரை பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கீரை யூஸ் பண்ணி சிக்கன் ரெட் சாஸ் பாஸ்தா தான் செஞ்சுருந்தேன். பை த வே இது என்னோட ஓன் ரெசிபி கிடையாது. நான் பார்த்த ரீல்ஸில் ஒயிட் சாஸில் ட்ரை பண்ணாங்க, பட் நான் ரெட் சாஸில் செஞ்சுருந்தேன். பார்க்க சிம்பிளாக தெரிஞ்சாலும் எனக்கு நிஜமாக ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஸோ கம்மியான குவான்டிட்டிக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா யூ கேன் கோ ஹெட். ஃபஸ்ட்டு பாலக்கீரையை பிளான்ச் பண்ணி ஃபைனாக அரைச்சிட்டு கோதுமை மாவில் சேர்த்து உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. இது ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஊறட்டும். மீன்வைல் இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு வெங்காயம், 10 பல் பூண்டு, தக்காளி, கொத்தமல்லியோட ஸ்டெம், அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகா, உப்பு, 4-5 முந்திரி பருப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு ஃபைனாக பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டேன். தென் பிசைஞ்சு வச்சிருக்கோல அந்த மாவு வச்சு தான் பாஸ்தா செய்ய போகிறோம். ஸோ நல்லா மெலிசா தேய்ச்சிட்டு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு கட்டர் வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு மிடிலேருந்து ஒரு ப்ரெஸ்ஸும் சைட்லேருந்து ஒரு ப்ரெஸ்ஸும் கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இப்போ இதை கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 8 to 10 மினிட்ஸ்க்கு பாயில் பண்ண வச்சுக்கலாம். சைட் பை சைடாக இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், பொடியாக கட் பண்ண பூண்டு, போன்லெஸ் சிக்கன், ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள், பெப்பர் பவுடர், உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. சிக்கன் ஒரு 70% வெந்ததும் ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா வெங்காயம் தக்காளி பியூரே, அதை ஆட் பண்ணிவிட்டு கூட 2 டேபிள் ஸ்பூன் செஷ்வான் சாஸ், ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சு வரும்போது ஃப்ரெஷ் க்ரீம், அதுக்கப்புறம் வேக வச்சுருக்கிற பாஸ்தா சேர்த்து நல்லா கலந்துட்டு ஃபைனலாக சீஸ் ஸ்லைசஸும் கொத்தமல்லியும் தூவி இறக்கிட்டோன்னா டேஸ்டியான பாஸ்தா ரெடி. வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அப்பிடைசிங்காக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் நிஜமாக சொல்கிறேன், டேஸ்ட் வாஸ் ஸோ குட். ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினெட்லி யூ வில் தேங்க் மீ லேட்டர். இதில் ஃபன் என்னென்னா கொஞ்சம் கிரேவி டைப்பில் இருக்கிறதுனால அப்பாவுக்கு சப்பாத்தியோ பரோட்டாவோ கொடுத்துருந்தா சைட் டிஷ்க்கு நல்லா இருக்குமாமா.